ஹை காய்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, போட் ஏர்டாப்ஸோட 213 என்ற இந்த மாடல் தான் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய மேஜரான ஸ்பெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டியூல் மைக் செட்டப் இருக்குது வித் இஎன்எக்ஸ் சப்போர்ட்டோட. அண்ட் தென் 45 எம்எஸ்க்கான லோ லேட்டன்ஸ் பீஸ் மோட்லையும் யூஸ் பண்ணிக்க முடியும். அப் டு 50 ஹவர்ஸ்க்கான ப்ளேபேக் டைமே நமக்கு வந்துடும். 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணோன்னா நமக்கு 140 மினிட்ஸ் ப்ளேபேக் டைம் வரும். ஓகே, ஃபஸ்ட் நம்ம அன்பாக்சிங்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பிளாக் கலர் பாக்ஸில் இங்கே ஏர்டாப்ஸ் 213 போட்டிருக்காங்க. சைடில் இன்ஸ்டன்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குன்னு போட்டிருக்காங்க. பின்னாடி இதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் என்ன, ஸ்பெக்ஸ் என்னன்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எப்போ மேனுஃபேக்சர் பண்ணது, மேட் இன் எங்கே, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்டிக்கர் ஒட்டி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கீழே அதே போல் ஸ்டிக்கர் ஒட்டி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பாக்ஸ் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான பேக்கிங்காக இருக்குது. டேமேஜ் எதுவும் ஆகாமல் நம்மக்கிட்ட வந்திருக்கு. அண்ட் தென் ஓப்பன் பண்ணால் உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பாக்ஸில் நமக்கு ஏர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கவரில் ரேப் பண்ணி கவர் எடுத்து வச்சுருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு ஆக்சசரிஸ்ன்னு போட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது, அதையும் எடுத்துருவோம். வேறு என்ன பாக்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வாரண்ட்டி கார்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. நான் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே வேறு என்ன ஆக்சசரிஸ் இருக்குன்னு பார்க்குறேன். போட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் எப்பயுமே தர்றது தான் எக்ஸ்ட்ரா டிப்ஸ் கொடுத்துருவாங்க. அது கூட நமக்கு ஒரு சீட்டப் சார்ஜிங்குமே கொடுத்துருவாங்க. ஸோ இது ரெண்டு தான் வரப்போகுது. நார்மலாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் போட்டில் ஒயரில் ஒரு சிம்பிள் போட்டிருக்கும். அந்த வாரண்ட்டி கார்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வாரண்ட்டி ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு எனி டைம் நம்ம வாரண்ட்டி கிளைம் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் யூனிக்காக இவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருது. நான் எப்போ ஆனாலுமே சரி இதுமாரி வித்தியாசமான ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருவாங்க. அப்படி கிடையாது, 5 ஸ்டிக்கர் தான் திருப்பி எல்லாருக்குமே வரும். அதே தான் திருப்பி கொடுப்பாங்க. அண்ட் தென் இந்த யூசர் மேனுவல் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு யூஸ்ஃபுல்லான கைடன்ஸாக இருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே பிக்சர் வைஸ் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பக்காவான ஒரு யூசர் மேனுவல் வந்துருச்சு. இப்போ வரக்கூடிய பட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம யூசர் மேனுவல் ஸ்கேன் பண்ணி ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம். அந்த மாதிரி யூசர் மேனுவலுமே வந்துருச்சு. ஸோ வாரண்ட்டி கிளைம் பண்ணிங்க. கண்டிப்பாக ஃபியூச்சரில் யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. பட்ஸை பொறுத்த வரைக்கும் 1 இயர் தான் மேக்ஸிமம் லைஃப் டைம் இருக்குது. போட்டை பொறுத்த வரைக்கும் நான் அதிகமாக யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 191G யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதுவே ஒரு 2 இயர்ஸ் வந்துச்சு மேக்ஸிமம். அண்ட் தென் ஓப்பன் பண்ணால் ஒரு ப்ரீமியமான லுக் நமக்கு கிடைக்கிது. ஒரு க்ரீன்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஃபேஸ் கலர் சொல்லலாம், ஒரு மெரூன்னு சொல்லலாம். ஒரு வித்தியாசமான ஒரு கலராக இருக்கும். ஒரு மேட் ஃபினிஷில் நமக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் தென் பட்ஸ் எடுக்கிறப்ப எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஈஸியாக பிக் பண்ண முடியுது. அண்ட் தென் ஈஸியாக சார்ஜ் பண்ணுறது நமக்கு சி-டைப் போர்ட்டுமே கொடுத்துறாங்க. ஸோ நம்ம நார்மலாக ஃபோன் சார்ஜர் வச்சு இதையுமே சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயும் எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. அண்ட் 3 கலரில் அவைலபிளாக இருக்குது. இதில் ஒரு 4 மைக் செட்டப் வந்துடும். ஸோ நல்ல ஒரு மைக் குவாலிட்டி நமக்கு கிடைக்கும். கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல். அண்ட் தென் இதில் இன்னும் ஒரு 3 கலர் வேரியண்ட் அவைலபிள் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ப்ளூ கலர், பெரி ப்ளூன்னு ஒன்று வரும். அண்ட் தென் இன்னொன்று இப்போ நம்ம இது சாண்ட் ஸ்ட்ரோம் சொல்லுவாங்க. ஸோ ஃபேஸ் கலர் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. அண்ட் தென் இன்னொன்று பிளாக் கலர் வேரியண்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஓப்பன் க்ளோஸ்லாம் நமக்கு எந்த ஒரு இஷ்யூமே எனக்கு ஃபீல் பண்ண முடியல. ஸ்மூத்தாக க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியுது. ஸோ ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. கைக்குள்ளே அடங்குற மாதிரி சின்ன சைஸ்லையுமே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா பட்ஸ் ஒரு ப்ரீமியமான லுக்கில் மேட் ஃபினிஷில் இருக்குது பார்க்கறதுக்கு. ஒரு டிசைனுமே இருக்கும். ஸோ நம்ம கையில் கிராப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் அதில் அந்த ஒயிட் கலரில் ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி மேக்னெட் அட்டாச் பண்ணுறது கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதுவுமே இதுக்கு கொஞ்சம் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு டிசைனாக இருக்குது. அண்ட் ரொம்ப சின்னதாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஃபிட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரச்சனை எதுவும் இல்லை. இங்கே ஒரு லைட் இண்டிகேஷன் விட்டு எரிஞ்சிட்டே இருக்கும். ஒன்ஸ் நம்ம பேர் ஆனதுக்கப்புறம் லைட் எரியாது. ஓகே, ஜஸ்ட் நான் உங்களுக்கு பேர் பண்ணி காட்டுறேன். ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணோடனே நமக்கு எதுவும் ஆப் சப்போர்ட்ஸ்லாம் இந்த மாடலுக்கு கிடையாது. இப்போ வரக்கூடிய போர்ட்ஸில் நிறைய உங்களுக்கு ஆப் கண்ட்ரோல் வந்துருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணோடனே நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே கனெக்டிங் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏர்டாப்ஸோட 213 பேர் காட்டுது பார்த்தீங்களா. ஸோ இது உடனே பேர் ஆகிடுச்சு. எவ்வளோ குயிக்காக பேர் ஆச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் குயிக்காக பேர் ஆனதுக்கப்புறம் இங்கே லைட் இண்டிகேஷன் எதுவும் இருக்காது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, லைட் எரிஞ்சிட்டேலாம் இருக்காது. ஸோ பேர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு லைட் நின்றுடும். அண்ட் தென் இப்போ ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது பார்ப்போம். டச் சாம்பிளிங் அதெல்லாம் ஸோ பாட்டை நம்ம சிங்கிள் டேப் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். போட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சிங்கிள் டேப் பண்ணுறப்ப ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ ஈஸியாக பேர் பாஸ் அண்ட் ப்ளே பண்ணிக்க முடியும். டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங் போவோம். அப்புறம் ரைட் சைடில் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங், லெஃப்ட் சைடில் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங் வரும். அண்டு கொஞ்சம் பாட்டு ஓடிட்டே இருக்கிறப்ப நம்ம டபுள் டேப் பண்ண லெஃப்ட் பண்ணோன்னா நமக்கு ஃபஸ்ட்லேருந்து ஓடும் பாட்டு. ஸோ அந்த ஒரு இதுவுமே இருக்குது. பாஸ் அண்ட் ப்ளே ரெஸ்பான்ஸ் தரமாக இருக்குது. ஸோ நம்ம டிலேவே இல்லாமல் சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. இது ஒரு 45 ms லேட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பட்ஸாக இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்குது. எனக்கு பெரிய லேட்டன்ஸ் ஃபீல் பண்ண முடியல. இதோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 60 கிராம்ஸ் ஆல்மோஸ்ட் வருது. சார்ஜிங் டைம்லாம் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஈஸியாக சார்ஜ் ஆகிடுது. ஃபிட்டிங்ஸை பொறுத்த வரைக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லை. நல்லாவே ஃபிட் ஆகுது ஏரில்.
ரைடருக்கும் சரி, ஸோ சும்மா யூஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, கேமிங்க்கும் சரி ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸாக இருக்க போகுது. 100 ஒரு 1000க்குள்ளே வரப்போகுது இந்த ப்ராடக்ட். உங்களுக்கு வேணும்னா அந்த ப்ராடக்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.